மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். ஐ வில் டேக் கேர் த ரெஸ்ட், ஐ வில் டேக் கேர் த ரெஸ்ட், ஐ வில் டேக் கேர் அப்படின்னா நான் பார்த்துக்கிறேன், த ரெஸ்ட் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் கேர் த ரெஸ்ட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ ஹாவ் செட் எவ்ரி திங் ஐ நோ, ஐ ஹாவ் செட் எவ்ரி திங் ஐ நோ, ஐ ஹாவ் செட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், எவ்ரி திங் எல்லாத்தையும், ஐ நோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், ஐ ஹாவ் செட் எவ்ரி திங் ஐ நோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ வெரி வெல் தட் யூ டோன்ட் லைக் மீ, ஐ நோ வெரி வெல் தட் யூ டோன்ட் லைக் மீ, ஐ நோ வெரி வெல் எனக்கு நல்லாவே தெரியும், தட் யூ டோன்ட் லைக் மீ உனக்கு என்ன பிடிக்காதுன்னு, உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஐ நோ வெரி வெல் தட் யூ டோன்ட் லைக் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். கீப் மீ அப்டேட்டட், கீப் மீ அப்டேட்டட் அப்படின்னா எனக்கு சொல்லிக்கிட்டே இரு, கீப் மீ அப்டேட்டட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது, இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்கிறேன், இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ கான்ட் சே எனிதிங் ரைட் நவ், ஐ கான்ட் சே எனிதிங் ரைட் நவ், ஐ கான்ட் சே எனிதிங் என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ரைட் நவ் இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது, ஐ கான்ட் சே எனிதிங் ரைட் நவ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் விளையாட்டுக்கு சொல்லலை, நான் விளையாட்டுக்கு சொல்லலை, இப்போ ஏதாச்சும் சொல்லிட்டு இருந்தால் நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நான் விளையாடலை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் நாட் ஜோக்கிங், ஐ எம் நாட் ஜோக்கிங் அப்படின்னா நான் விளையாட்டு பண்ணலை, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் என்ன நினைக்கிறா, அவள் என்ன நினச்சிட்ருக்கா, நானும் பார்த்துட்டே இருக்கேன் ஓவராக போகிறா, அவள் என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். வாட் டஸ் ஷி திங்க், வாட் டஸ் ஷி திங்க் அவள் என்ன நினைக்கிறா, வாட் டஸ் ஷி திங்க். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ரொம்ப அன்பானவளாக இருக்கா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஷீ இஸ் லவ்லி, ஷீ இஸ் லவ்லி அப்படின்னா அவள் ரொம்ப அன்பானவளாக இருக்கா, ஷீ இஸ் லவ்லி. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு, இந்த வேலையை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ப்ளீஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், ப்ளீஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள், ப்ளீஸ் ஃபினிஷ் திஸ் ஒர்க் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வேலையை முடிச்சிடு, ப்ளீஸ் அப்படின்னா தயவு செய்து, ஃபினிஷ் அப்படின்னா முடிச்சிடு இந்த வேலையை, திஸ் ஒர்க், ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம், முடிஞ்ச அளவு சீக்கிரம். ஓகேவா. ஸோ இதுவே ஷார்ட்டாக ஏஎஸ்ஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும், உன்னால் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங், யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங் உன்னால் எதை வேணாலும் சரி பண்ண முடியும், யூ கேன் ஃபிக்ஸ் எனிதிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுலேருந்து தள்ளியே இரு, நீ இதில் தலையிடாத, இதுலேருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஸ்டே அவுட் ஆஃப் திஸ், ஸ்டே அவுட் ஆஃப் திஸ் அப்படின்னா இதிலேருந்து, ஸ்டே அப்படின்னா ஸ்டே அவுட் அப்படின்னா தள்ளிடு, திஸ் ஆஃப் திஸ் அப்படின்னா இதுலேருந்து தள்ளியே இரு, ஸ்டே அவுட் ஆஃப் திஸ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். இன் திஸ் மேட்டர் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் ஹிம், இன் திஸ் மேட்டர் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் ஹிம், இன் திஸ் மேட்டர் இந்த விஷயத்தில் ஐ எம் கோயிங் டு சப்போர்ட் நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், ஹிம் அப்படின்னா அவனுக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறேன், இந்த விஷயத்தில் நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன், என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிட்டேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டிட் வாட் ஐ குட் டூ, ஐ டிட் வாட் ஐ குட் டூ
ஐ டிட் நான் பண்ணினேன். வாட் ஐ குட் டூ என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணினேன். ஐ டிட் வாட் ஐ குட் டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, மாறவே இல்லை, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் ஸ்டில் த சேம். யூ ஆர் ஸ்டில் த சேம். த சேம் அப்படின்னா அதே மாதிரி தான், அப்படியே ஒன்றாவே. யூ ஆர் நீ இருக்க, நீ அப்படியே தான் இருக்க. யூ ஆர் ஸ்டில் த சேம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன். நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப். ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப். ஸோ மேக்கப் போட்டேன் அப்படிங்கிறதுக்கு போட்டேன் அப்படின்னா புட் ஆன். ஓகேவா. ஸோ ஐ ஜஸ்ட் புட் ஆன் மேக்கப் அப்படின்னா நான் இப்போ தான் மேக்கப் போட்டேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எவ்வளோ நேரம் இங்கே இருக்க போகிற, இன்னும் நீ எவ்வளோ நேரம் இங்கே இருப்ப அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு பி ஹியர். ஹவு லாங் ஆர் யூ கோயிங் டு பி ஹியர். ஹவு லாங் எவ்வளோ நேரம். ஆர் யூ கோயிங் டு பி ஹியர் நீ இங்கே இருக்க போகிற. ஸோ நான் இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே தானே இருக்க போகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு பி ஹியர் ஃபார் அ வைல். ஐ எம் கோயிங் டு பி ஹியர் ஃபார் அ வைல். ஐ எம் கோயிங் டு பி ஹியர் நான் இங்கே இருக்க போகிறேன். ஃபார் அ வைல் கொஞ்ச நேரத்துக்கு நான் இங்கே இருக்க போகிறேன். ஓகேவா. அவன் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு இங்கே தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரமாக உன்னை ஆளே பார்க்க முடியல, கொஞ்ச நேரமாக உன்னை ஆளையே காணும், கொஞ்ச நேரமாக உன்னை நான் பார்க்கவே இல்லையே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். ஐ ஹாவன்ட் சீன் அப்படின்னா நான் பார்க்கல. யூ ஒன்று ஃபார் அ வைல் கொஞ்ச நேரமாக நான் உன்னை பார்க்கவே இல்லையே. ஐ ஹாவன்ட் சீன் யூ ஃபார் அ வைல். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா. சொல்லி எத்தனை தடவை தான் சொல்கிறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டு யூ வாண்ட் மீ டு கீப் ஆன் டெல்லிங் யூ. டு யூ வாண்ட் மீ டு கீப் ஆன் டெல்லிங் யூ. டு யூ வாண்ட் மீ நான் பண்ணணும்னு நினைக்கிறியா. டு கீப் ஆன் டெல்லிங் யூ உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா. டு யூ வாண்ட் மீ டு கீப் ஆன் டெல்லிங் யூ. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா. நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வில் யூ கெட் மீ ராங் இஃப் ஐ சே சம்திங். வில் யூ கெட் மீ ராங் இஃப் ஐ சே சம்திங். வில் யூ கெட் மீ ராங் என்ன தப்பாக எடுத்துப்பியா. இஃப் ஐ சே சம்திங் நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துப்பியா. வில் யூ கெட் மீ ராங் இஃப் ஐ சே சம்திங். நான் ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்காத. நான் ஒன்று சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Don't get me wrong if I say something. Don't get me wrong if I say something. Don't get me wrong என்ன தப்பாக எடுத்துக்காத. If I say something நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்காத. Don't get me wrong if I say something. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அதனால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one is harmed by that. No one is harmed by that. No one is harmed யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படலை. by that அதனால் யாருக்கும் எதுவும் ஏற்படலை. No one is harmed by that. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏதோ நடந்துட்டுருக்கு, எனக்கு தான் தெரியல, ஆனால் என்னமோ நடந்துட்டுருக்கு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? சம்திங் இஸ் ஹேப்பனிங். சம்திங் இஸ் ஹேப்பனிங். சம்திங் அப்படின்னா ஏதோ, இஸ் ஹேப்பனிங் நடந்துட்டுருக்கு, ஏதோ நடந்துட்டுருக்கு. சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்க இப்போ என்ன சொல்ல முயற்சி பண்ணுறாங்க, அவங்க இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? What are they trying to say now? What are they trying to say now? What are they trying to say? அவங்க என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. now இப்போ அவங்க என்ன சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க. What are they trying to say now? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நமக்கு அதை பற்றி பேசுகிறதுக்கெலாம் நேரம் இல்லை. நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We don't have time for that. We don't have time for that. We don't have time நமக்கு நேரம் இல்லை. for that அதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை. We don't have time for that.
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். போகிறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்துட்டு போவேன். போகிறதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்துட்டு போவேன். அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will see him before I go. I will see him before I go. Or we can say I will meet him before I go. I will meet him. நான் அவனை பார்ப்பேன். நான் அவனை see him. ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். before I go. நான் போகிறதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ இதுவே போகிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Meet him before you go. Meet him before you go. Or see him before you go. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஏன் அவள் அடிக்கடி இங்கே வரா? ஏன் அவள் அடிக்கடி இங்கே வரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why does she come here often? Why does she come here often? Why does she come? அவள் ஏன் வரா? Here இங்கே. Often அடிக்கடி. அவள் ஏன் இங்கே அடிக்கடி வரா? Why does she come here often? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் இங்கே அடிக்கடி வருவா. அவள் இங்கே அடிக்கடி வருவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She comes here often. She comes here often. அவள் இங்கே அடிக்கடி வருவா. ஸோ இதுவே அவள் இங்கே அடிக்கடி வருவாளா? அவள் இங்கே அடிக்கடி வருவாளா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இதை வேண்டுமென்றே செய்யவில்லை. இதை வேணும்னே நான் பண்ணல, தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. It wasn't intentional. It wasn't intentional. Intentional அப்படின்னா வேணும்னே ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து இன்டென்ஷனல். ஸோ இட் வாசன்ட் இன்டென்ஷனல் அப்படின்னா இது வேணும்னே இல்லை, தெரியாமல் நடந்துட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அதை செய்தாக வேண்டும். நான் அதை செய்யணும், நான் இனிமேல் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I will have to do that. I will have to do that. ஸோ நம்ம இனிமேல் தான் செய்ய போகிறோம், அதனால will யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ I have to do that அப்படின்னா நான் இப்போ செய்யணும், இனிமேல் செய்தாக வேண்டும், இனிமேல் செய்ய போகிறோம், அதனால I will have to do that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒரு முடிவு எடுத்து விட்டேன். நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I have made up my mind. I have made up my mind. I have made up my mind அப்படின்னா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு I have made up my mind. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ என்னுடன் தங்கி கொள்ளலாம். நீ என் கூடயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. You can stay with me. You can stay with me. You can stay. Stay அப்படின்னா தங்குறது. ஸோ you can stay அப்படின்னா நீ தங்கலாம். With me அப்படின்னா என் கூட. ஸோ you can stay with me. நீ என் கூடவே தங்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களிடம் அது இல்லை. ஸோ ஏதோ ஒன்று கேட்குறோம், அவங்கள்ட்ட அது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அப்போ நம்ம சொல்லுவோம்ல, இல்லை அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. They don't have that. They don't have that. They don't have that அப்படின்னா அவங்கள்ட்ட அது இல்லை. ஓகேவா? இதுவே அவங்கள்ட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா they have that. அவங்கள்ட்ட அது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா they don't have that. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உனக்கு வேறு என்ன பிடிக்கும்? உனக்கு வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. வாட் எல்ஸ் டூ யூ லைக்? வாட் எல்ஸ் டூ யூ லைக்? வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன, டூ யூ லைக் அப்படின்னா உனக்கு பிடிக்கும். ஸோ வாட் எல்ஸ் டூ யூ லைக்? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாம் எப்படி நடந்தது? ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒரு ஸ்டோரி யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கோம், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன்? ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன்? ஹவு டிட் இட் ஹேப்பன் அப்படின்னா இது எப்படி நடந்தது. ஸோ பாஸ்ட் டென்ஸ் முன்னாடி நடந்ததை பற்றி கேட்குறோம், அதனால டிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் அப்படிங்கிறதுனால ஹவு டிட் இட் ஆல் ஹேப்பன், இது எல்லாம் எப்படி நடந்துச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்னுடைய நண்பர்களை அழைத்து வருகிறேன். நான் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I'll bring all my friends. I'll bring all my friends. I will bring அப்படின்னா நான் அழைச்சிட்டு வரேன். all my friends அப்படின்னா என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும். I'll bring all my friends. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி இருக்கிறது என்று சொல். ஸோ நம்ம இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்றதுக்கோ என்னமோ அப்படி கொடுக்குறோம், கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Let me know how it is. Let me know how it is. ஸோ லெட் மீ நோ அப்படின்னா என்கிட்ட சொல்லு, எனக்கு தெரியப்படுத்து.
அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹவ் இட் இஸ் அப்படின்னா இது எப்படி இருக்குன்னு. ஸோ இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்து, என்கிட்ட சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அந்த வழியாகத்தான் போகிறேன். இப்போ வந்து நம்மள்ட்ட நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ எம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஐ எம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஐ எம் ஹெட்டிங் அப்படின்னா நான் அந்த வழியாக தான் போகிறேன். இன் தட் டைரக்ஷன் அப்படின்னா அந்த வழியாக தான். நான் ட்ராப் பண்ணிடுறேன், நான் அந்த வழியாக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஐ எம் ஹெட்டிங் இன் தட் டைரக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. How would I be without you? How would I be without you? How would I be அப்படின்னா நான் எப்படி இருப்பேன். Without you அப்படின்னா நீ இல்லாமல். ஸோ நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன். How would I be without you? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பார்த்து நட. ஸோ இப்போ யாரோ நடந்து போகிறாங்க, அப்போ ஏதோ தடுக்குது, ஏதோ இடிச்சிடுச்சுன்னா பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. வாட்ச் யுவர் ஸ்டெப்ஸ். வாட்ச் யுவர் ஸ்டெப். வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னா பார்த்து நட. ஸ்டெப்னா நம்ம அடி எடுத்து வைக்கிறது, ஓகேவா? ஸோ அதை வந்து பார்த்து நட. வாட்ச் யுவர் ஸ்டெப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அவளை சமாளிக்க முடியவில்லை. என்னால் அவளை சமாளிக்க முடியல, நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஐ காண்ட் ஹேண்டில் ஹர். ஐ காண்ட் ஹேண்டில் ஹர். ஹேண்டில் அப்படின்னா சமாளிக்கிறது, ஓகேவா? ஸோ ஐ காண்ட் ஹேண்டில் அப்படின்னா என்னால் சமாளிக்க முடியலை. ஹர் அப்படின்னா அவளை. ஐ காண்ட் ஹேண்டில் ஹர், என்னால் அவளை சமாளிக்க முடியல. ஸோ நீ கீழே விழுந்து விடுவாய். நீ கீழே விழுந்துடுவ, பார்த்து நட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யூ வில் ஃபால் டவுன். யூ வில் ஃபால் டவுன். யூ வில் ஃபால் டவுன் அப்படின்னா நீ கீழே விழுந்துடுவ. ஸோ இனிமேல் நடக்க போகிறது. இதுவே நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஃபெல் டவுன். ஃபெல் அப்படின்னா விழுந்துட்டேன், பாஸ்ட் டென்ஸ். அதோட ப்ரெசன்ட் ஃபார்ம் என்னன்னா ஃபால். ஸோ இதுவே விழுந்துடுவ அப்படின்னு ஃபியூச்சரில் சொல்லணும்னா வில் ஃபால், ஓகேவா? ஸோ யூ வில் ஃபால் டவுன் அப்படின்னா நீ கீழே விழுந்துடுவ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய பைக் அங்கே இருக்கிறது. இப்போ நம்ம ஷாப்பிங் ஒரு இடத்துல நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ ஒரு கடைக்கு போயிருக்கோம் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் வரப்போ அங்கே நிறைய பைக் அதை மாதிரியே நின்றுச்சுன்னா ஏன் பைக் எங்கே இருக்குன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னா உன் பைக் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. யுவர் பைக் இஸ் ஓவர் தேர். யுவர் பைக் இஸ் ஓவர் தேர். யுவர் பைக் இஸ் ஓவர் தேர் அப்படின்னா உன்னோட பைக் அங்கே இருக்குது. தேர் அப்படின்னா அங்கே. ஸோ யுவர் பைக் அப்படின்னா உன்னோட பைக்கு. இஸ் அப்படின்னா இருக்கிறது. யுவர் பைக் இஸ் ஓவர் தேர், உன்னோட பைக்கு அங்கே இருக்குது, ஓகேவா? இதுவே உன்னோட பைக்கு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா யுவர் பைக் இஸ் ஓவர் ஹியர். ஹியர்னா இங்கே, தேர்னா அங்கே, ஓகேவா? ஸோ யுவர் பைக் இஸ் ஓவர் ஹியர். ஸோ தட் உன்னால் என்னுடன் தங்க முடியாது. ஸோ உன்னால் என் கூட தங்க முடியாது, நீ வேற எங்கேயாவது போய் தங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. அவன் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான். அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. வாட் இஸ் ஹீ டூயிங் நவ். வாட் இஸ் ஹீ டூயிங் நவ். வாட் இஸ் ஹீ டூயிங் அப்படின்னா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். டூயிங் அப்படின்னா பண்ணிட்டு இருக்குது. ஸோ வாட் அப்படின்னா என்ன. வாட் இஸ் ஹீ அப்படின்னா அவன். வாட் இஸ் ஹீ டூயிங் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான். நவ் அப்படின்னா இப்போ, அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள். அவள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. வாட் இஸ் ஷீ டூயிங் தேர். வாட் இஸ் ஷீ டூயிங் தேர். வாட் இஸ் ஷீ டூயிங் அப்படின்னா அவள் என்ன பண்ணிட்டு இருக்கா. தேர் அப்படின்னா அங்கே. வாட் இஸ் ஷீ டூயிங் தேர், அவள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ உறுதியாக இருக்கிறாயா. இப்போ நம்ம ஏதோ நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா உறுதியாக சொல்கிறியா, கண்டிப்பாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்க. ஆர் யூ ஷுர். ஆர் யூ ஷுர் அப்படின்னா உறுதியாக இருக்கியா, உறுதியாக சொல்கிறியா, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதுவே அவன் உறுதியாக இல்லை. அவன் உறுதியாக இல்லை, அவன்கிட்ட கேட்காத, அவன் வந்து உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் கெஸ் பண்ணுங்க. ஹீ இஸ் நாட் ஷுர். ஹீ இஸ் நாட் ஷுர். ஹீ இஸ் ஷுர் அப்படின்னா அவன் உறுதியாக இருக்கான். ஹீ இஸ் நாட் ஷுர் அப்படின்னா அவன் உறுதியாக இல்லை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் அதை பற்றி எப்படி உணர்கிறான். இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம், அவன் அதை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கான், அவன் இப்போ அதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம் கெஸ் பண்ணுங்கள். ஹவு டஸ் ஹி ஃபீல் அபவுட் தட். ஹவு டஸ் ஹி ஃபீல் அபவுட் தட். ஹவு டஸ் ஹி ஃபீல் அப்படின்னா அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான். அபவுட் தட் அப்படின்னா அதை பற்றி. ஹவு டஸ் ஹி ஃபீல் அபவுட் தட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது.
ஸோ நம்ம இப்போ நம்மள்ட்ட யாரோ ஏதோ கேட்குறாங்க, அப்போ வந்து இல்லை முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சரி என்னால் நிலமே புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I can understand the situation. I can understand the situation. I can அப்படின்னா என்னால் முடியுது. என்னது அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா புரிஞ்சிக்கிறது. சிச்சுவேஷன் அப்படின்னா சூழ்நிலை. ஓகேவா. ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். என்னால் சிச்சுவேஷனை புரிஞ்சிக்க முடியுது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் கேலி செய்து கொண்டிருக்கிறானா, அவன் என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. இஸ் ஹி கிட்டிங், இஸ் ஹி கிட்டிங், கிட்டிங் அப்படின்னா கிண்டல் பண்ணுறது. ஓகேவா. ஸோ இஸ் ஹி கிட்டிங் அப்படின்னா அவன் என்ன கேலி பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் அவளை கிண்டல் செய்து கொண்டிருக்கிறானா, அவன் என்ன அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. இஸ் ஹி கிட்டிங் ஹர், இஸ் ஹி கிட்டிங் ஹர், கிட்டிங் ஹர் அப்படின்னா அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. இஸ் ஹி கிட்டிங் அப்படின்னா அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. இஸ் ஹி கிட்டிங் ஹர் அப்படின்னா அவளை கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது ஒரு நல்ல யோசனை. இப்போ நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறோம், ஏன் நல்ல யோசனை சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் அ குட் ஐடியா, இட்ஸ் அ குட் ஐடியா. ஐடியா அப்படின்னா யோசனை. ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா அப்படின்னா இது ஒரு நல்ல யோசனை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் வேலையாக இருக்கிறானா, அவன் வேலையாக இருக்கானா, அவன்கிட்ட நான் பேசணும், அவன் வேலையாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. இஸ் ஹி பிஸி, இஸ் ஹி பிஸி அப்படின்னா அவன் வேலையாக இருக்கானா. இதுவே அவள் வேலையாக இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா இஸ் ஷி பிஸி, அவள் வேலையாக இருக்காளா. இதுவே நீ வேலையாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா என்ன சொல்லணும், வாஸ் ஹி பிஸி அப்படின்னா அவன் வேலையாக இருந்தானா, வாஸ் ஹி பிஸி. ஓகேவா. ஸோ வாஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வாஸ் ஷி பிஸி அப்படின்னா அவள் பிஸியாக இருந்தாளா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் இப்போது பிஸியாக இருக்கிறான், அவன் இப்போ பிஸியாக இருக்கான் அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஹி இஸ் பிஸி நவ், ஹி இஸ் பிஸி நவ். அவன் இப்போ வேலையாக இருக்கான், இப்போனாலும் பேச முடியாது, அவன் வேலையாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி இஸ் பிஸி நவ். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் என்னுடைய சொந்த காலில் நிற்கிறேன், நான் யார்கிட்டையும் போய் எந்த ஹெல்ப்பும் கேட்கறது இல்லை, நான் என்னோட சொந்த காலில் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், கெஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம யூஸ்வலாக எப்படி யோசிப்போம், ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் லெக் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா. ஸோ அப்படிலாம் நம்ம வந்து ப்ராப்பராக வேர்ட் டு வேர்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து சொந்த காலில் நிற்கிறது, நம்ம யாரையும் எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிறத நம்ம இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இண்டிபெண்ட் அப்படின்னா நம்ம யாரையும் நம்பி இல்லாமல் நம்ம சொந்த காலில் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவே யாராவது நம்ம சார்ந்து இருக்கிறோம், யாரையோ நம்ம நாடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு வந்து டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே சென்டென்ஸ் என்னன்னா, நான் ஏன் சொந்த காலில் நிற்கிறேன், நான் யாரையும் எதிர்பார்க்காம சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் இண்டிபெண்ட், ஐ எம் இண்டிபெண்ட். இண்டிபெண்ட் அப்படின்னா நான் வந்து என் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் இந்த ட்ரெஸ்ஸை ஆன்லைனில் வாங்கினேன். இப்போ யாரோ இந்த ட்ரெஸ்ஸே நல்லா இருக்கு, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன்லைன், ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன்லைன். ஐ பாட் அப்படின்னா நான் வாங்கினேன், பையோட பாஸ்ட் டென்ஸ் பாட், பாட்னா வாங்குறது. ஓகேவா. ஸோ ஐ பாட் நான் வாங்கினேன், திஸ் ட்ரெஸ் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை, நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினேன். ஆன்லைன் அப்படின்னா ஆன்லைனில். ஸோ நம்ம நிறைய பேர் நம்ம எப்படியா யூஸ்வலாக சொல்லுவோம்னா ஐ பாட் திஸ் ட்ரெஸ் இன் ஆன்லைன். ஸோ ஆன்லைனில் அப்படிங்கிறதுனால இன் ஆன்லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே இன் யூஸ் பண்ணக்கூடாது, ஐ பாட் திஸ் ட்ரெஸ் ஆன்லைன், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எல்லா பணத்தையும் என்னிடம் கொடுத்து விட்டான், அவன் எல்லா என்கிட்ட கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. He handed all the money over to me. He handed all the money over to me. He handed all the money over அப்படின்னா அவன் எல்லா பணத்தையும், all the money அப்படின்னா எல்லா பணத்தையும். ஸோ he handed over, handed overங்கிறது ஒப்படைக்கிறது. ஸோ இங்கே வந்து நம்ம என்னத்தை ஒப்படைக்கிறோம், என்ன பொருள் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த ஹேண்டடுக்கும் ஓவருக்கும் நடுவில் சொல்லணும். ஓகேவா. ஸோ he handed all the money over என்னிடம் அப்படிங்கிறதுக்கு to me. ஓகேவா. இதுவே அவன் எல்லா பணத்தையும் அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லணும்னா he handed all the money over to her. ஓகேவா. நேற்று அவன் வேலையாக இருந்தான், நான் நேற்று அவனை பார்க்க போனேன் ஆனால் என்னால் பார்க்க முடியல, அவன் ஏதோ ஒரு வேலையாக நேற்று இருந்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்,
கெஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.